வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி பருப்பு முருங்கைக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பு 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் பருப்பு நல்லா கொதிச்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய் எடுத்து அதை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காய் தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பருப்பு முருங்கைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காம ட்ரையாகவே அரைச்சிடலாம். 20 நிமிஷம் இருந்தது. பருப்பு முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் அது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பருப்பு முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். பருப்பு முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.